வணக்கம் மக்களே! கூலி படத்தோட நெகட்டிவ் ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ பாருங்களேன், ஏன் தான் இவ்வளோ தூரம் இந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டே தெரியல. ஒரு படம் வருது அப்படின்னா, அது மக்களாவே வந்து பார்த்துட்டு படம் நல்லா இருக்கு, நல்லா இல்ல அப்படின்னு சொல்லி எங்க பார்த்தீங்க அப்படின்னாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் ரிவ்யூ. இது லோகேஷ் மேல உள்ள ஒரு ஆதங்கமா? இல்லன்னா படம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லையா? இல்ல அப்படின்னா விஜய் ரசிகர்கள் வந்து இத இப்படி பண்றாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இந்த வீடியோ போடும்போது விஜய் ரசிகர் என் மேல கோவப்படாதீங்க. ஆனா நெறைய பேர் வந்து அப்படிதான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. லியோ அளவுக்கு இல்ல, லியோ அளவுக்கு இல்ல, லியோ அளவுக்கு இல்ல. ஏன் லியோ அளவுக்கு இருக்கணும் இந்த படம் முதல்ல? ஆக்சுவலா இது வந்து ஒரு ரஜினி சார் படம். ஸோ ரஜினி சார் படம்ங்கிறது நார்மலா வந்து பார்க்கும்போது எல்லாரும் 50 வருஷம் 50வது படம் 50வது படம் கொண்டாடிட்டு இருக்கும்போது, இந்த ஒருத்தர் மட்டும் 50ஆம் வருஷத்துக்குள்ள படத்த வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? அதுவும் இல்லாம ஒரு 72 வயசு மனுஷன் வந்து இவ்வளோ தூரத்துக்கு நடிச்சிருக்கிறதே பெரிய விஷயம். நான் வந்து படம் நல்லா இருக்கு, நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல. பட் யாரும் இவ்வளோ தூரத்துக்கு வந்து நெகட்டிவ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. மத்த இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு படம் வந்துச்சு அப்படின்னா 1000 கோடிலாம் ஈஸியா அடிக்குது. ஏன் இன்னும் தமிழ்நாட்டுல மட்டும் அந்த அளவுக்கு படம் வந்து வரல அப்படின்னா, வந்தாலுமே அந்த படத்த வந்து ஓட விட மாட்டாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இதுல ஒரு படம் வந்துச்சுன்னா, இந்த படத்தையும் கம்பேர் பண்றது. எதுக்கு இந்த மாரிலாம் கம்பேரிசன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டுனே தெரியல. ஒரு படம் வந்துச்சா ஓடுதா, ஓடட்டும். அது யார் படமா வேணாலும் இருக்கட்டும். விஜய் சார் படமா இருந்துச்சு அப்படின்னாலும் 1000 கோடி அடிச்சுன்னா அடிக்கட்டும். நான் இப்ப யாரும் வேண்டான்னு சொல்லிட்டு சொல்லல. ஆனா ஏன் இந்த ஒரு மனுஷனுக்கு மட்டும் அடிக்கவே கூடாது? இந்த ஒரு படம் நல்லா இருக்கு, நல்லா இல்ல. மக்கள் பார்த்துட்டு முடிவு பண்ணட்டுமே. அதுவும் இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படம் நல்லா இல்ல, நல்லா இல்ல, நல்லா இல்லன்னு ஏன் இவ்வளோ தூரம் நெகட்டிவா ரிவ்யூ வந்து ஸ்ப்ரெட் பண்றீங்க? இன்னும் படத்துக்கு வந்து நெறைய பேர் டிக்கெட் வந்து ஆன்லைன் புக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னும் நெறைய தியேட்டர்ல வந்து ஹவுஸ்ஃபுல்லா தான் போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் ஏன் இவ்வளோ தூரத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ ஸ்ப்ரெட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பட் இருந்தாலும் ஒருத்தர் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்க வந்து கஷ்டப்பட்டு தான் அந்த படத்த எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படம் பார்த்துட்டு புடிச்சிருக்கு, புடிக்கல. அது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட வந்து ஸோ இந்த நெகட்டிவ் ரிவ்யூ குடுக்குற அளவுக்கு இந்த படம் ஒண்ணும் அவ்வளோ மோசம் தேவையில்லாம ஒரு நல்ல மனுஷன, அதாவது விஜய இவங்களே இழுத்து தெருவுல விட்டுருவாங்க போல. இவங்கள நம்பி அந்த மனுஷன் வேற கட்சி வேற ஆரம்பிச்சு வச்சுக்கிட்டு இருந்துகிட்டு இருக்காரு. இவங்கள நம்பி, இந்த ரசிகர்கள நம்பி. அவரு பேசாம ஒரு பக்கம் போயிட்டாரு. அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு இதுல நல்லது பண்ணணும்னு நினைச்சிட்டு போயிட்டாரு. ஆனா அவரை தேவையில்லாம இழுத்து விட்டு தெருவுல இழுத்து விட்டுருவாங்க. கிடைக்கக்கூடிய ஒரு சில ஓட்டுகளையும் இவனுக்கு கெடுத்து விட்டுருவாங்க போல. இனிமேல் ஜனநாயகன் படம் வரும்போது அதை வந்து இன்னொரு படத்தோட கம்பேரிசன் பண்ணிருப்பாங்க. கம்பேரிசன் பண்ணாதீங்க ஐயா. தயவு செஞ்சு கம்பேரிசனை விடுங்க. படம் நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுருங்க. அதை விட்டுக்கிட்டு லியோ அளவுக்கு இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லைன்னு எதுக்கு கம்பேரிசன் பண்ணணும்? லோகேஷே கம்பேரிசன் பண்றது கிடையாது. படம் எடுத்தவர் கம்பேரிசன் பண்றது கிடையாது. சன் பிக்சர்ஸ் கம்பேரிசன் பண்றது கிடையாது. அந்த படம் இவ்வளோ எடுத்துட்டு இந்த படம் இவ்வளோ எடுத்துட்டுன்னு சொல்லிட்டு 150 ரூபா 200 ரூபா டிக்கெட் கொடுத்துட்டு போயிட்டு நீங்க எதுக்கே அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? படத்துக்கு போடுவோம், படம் நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்குன்னா ஓகே. நல்லா இல்லையா, நல்லா இல்லை, அவ்வளோ. கம்பேரிசனை போட்டுக்கிட்டு எதுக்கு இவ்வளோ வேண்டாத வேலை? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்க கருத்துக்களை தெரிஞ்சுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.